அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூறாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சூறாவை ஓதுறதுனால நம்ம வீட்டுல பரக்கத் அதிகமாகும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல உட்கார்ந்து இதை ஓதுனோம்னா நம்ம வேலையிலையும் வருமானத்திலையும் பரக்கத் அதிகரிக்கும். இந்த சூறாவை ஓதுற வீட்டுக்குள்ள ஷைத்தான் நுழைய மாட்டான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதே போல இந்த சூறாவை ஓதுறதுனால அந்த வீட்டுல இருக்கிறவங்கள அல்லாஹு தஆலா எல்லாவித முசீபத்துல இருந்தும் பாதுகாப்பான். கண் திருஷ்டி, சூனியம், செய்வினை போன்ற பெரும் அழிவுல இருந்தும் அல்லாஹு தஆலா இந்த ஒரு சூறா மூலமா நம்மள பாதுகாப்பான். இம்மைக்காக மட்டும் இல்லாம மறுமை நாள்லயும் இந்த ஒரு சூறா நமக்காக அல்லாஹு தஆலா கிட்ட மன்றாடும். நம்மள சுவனம் நுழைய செய்ய இந்த சூறா மிகப்பெரிய மேகமாகவோ அல்லது பறவை கூட்டமாகவோ நமக்காக வரும். அந்த சூறா தான் சூரா அல் பக்ரா. இது கொஞ்சம் பெரிய சூறான்றதுனால பல பேரும் இத ஓதாம இருக்கும். ஆனா இந்த சூறாவை உங்களால ஒரே நாள் ஓதி முடிக்கிறது கஷ்டம்னு நீங்க நினைச்சீங்கன்னா 2-3 நாட்களா பிரிச்சு கூட ஓதலாம். இந்த சூறால வர ஆயத்துல் குர்சியும் இந்த சூறாவோட கடைசி 2 ஆயத்துகளையும் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓதுறத வழமையாக்கிக்கணும். இந்த 2 ஆயத்துகளையும் ஆயத்துல் குர்சியையும் நம்ம மனப்பாடம் செய்யறது ரொம்பவே எளிமையானது. அதனால நீங்களும் உங்க குழந்தைகளும் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் இந்த 2 ஆயத்துகளையும் ஆயத்துல் குர்சியையும் தூங்க போறதுக்கு முன்னாடி தினம்தோறும் ஓதி வர்றத ஒரு வழக்கமாக்கிக்கோங்க. அதே போல தினமும் இந்த ஒரு சூறாவை உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஓதிக்கிட்டே வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத 2-3 நாட்களுக்கு பிரிச்சு கூட ஓதலாம். ஆனா இந்த ஒரு சூறாவை நீங்க ஓதாம மட்டும் இருந்துராதீங்க. அல்லாஹு தஆலாவோட மிகப்பெரிய பரக்கத் இருக்கிற இந்த சூறாவை நீங்க தினம்தோறும் ஓதி வர்றத ஒரு வழமையாக்கிக்கோங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.